ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் ஒரு உச்சரிப்பல்ல, உன் உணர்வு. மூச்சில் சிவம், மனதில் ஒளி, உடலில் ஒழுக்கம், வாழ்க்கையே ஒரு மந்திர சாதனை. இப்படியாக உணர்த்துவதுதான் இன்றைய பாடல். அது உணர்ந்தேன் ஒரு தன்மையை நாடி, எது உணரா வகை நின்றனன் ஈசன், புது உணர்வான புவனங்கள் எட்டும், இது உணர்ந்தன என் உடல் கோயில் கொண்டானே. நல்லா அந்த உணர்வு, உணர்தல் அப்படின்றதுக்கு அந்த பாடல் ஒரு அருமையான விஷயம். அது உணர்ந்தேன் ஒரு தன்மையை நாடி, எது உணரா வகை நின்றனன் ஈசன், புது உணர்வு ஆன புவனங்கள் எட்டும், இது உணர்ந்தன் என் உடல் கோயில் கொண்டானே. அப்படின்னா அவருடைய உணர்தலுடைய ஆன்மீகம்ன்றதே என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய சித்தாந்தங்களை பேசுவது அல்ல, மாறாக நம்முடைய உள் உணர்விலிருந்து மனித அறிவை பிரபஞ்ச அறிவாக மாற்றக்கூடிய ஒரு புது உணர்வு. இப்படிதான் இங்க நமக்கு தேவைப்படுது. மனிதன் என்ற சித்தறிவானது பிரபஞ்சம் என்ற பேரறிவோடு இணைகின்ற ஒரு புது உணர்வை தான் இங்க நம்ம குறிப்பிடுறாரு இந்த பாடல்ல நமக்கு. அப்ப இந்த அண்டலிங்கத்துல விளக்கம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது உணர்ந்தேன் அப்படின்றாரு. அப்ப அண்டசராங்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை நான் உணர்ந்து கொண்டேன். அதான் உணர்ந்தேன். ஒரு தன்மையை நாடி என்ன மாதிரி இருக்கின்றது அப்படின்றத ஒரு புரிதல், ஒரு உணர்தல்ல ஒரு தெளிவு கிடைக்கின்றது. தனிப்பெரும் ஜோதிப்பதம்பாய் சிவலிங்க தன்மையை எமக்குள் நாடி தேடியதன் மூலமாக கிடைத்தது. எது உணராவகை நின்றனன் ஈசன். அவ பாசக்கட்டுகளோடு ஒரு சாதாரண ஹியூமன் பீயினா இருந்தன்னா, இந்த உலகியல் வாழ்க்கையிலே இருந்தன்னா இதை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப அவனுடைய அருள் நமக்கு தேவைப்படுகின்றது. புது உணர்வான புவனங்கள் எட்டும். இந்த உணர்வானது ஒளிப்பிழம்பான லிங்க வடிவத்தை உள்முகமாக கொண்டு தரிசிக்கும் போது ஆன்மா அனுபவித்திராத ஒரு புதிய பேதானந்த உணர்வு 8 திசைகளிலும் உள்ள எல்லா உலகங்களையும் கடந்து விரிந்து நிற்கின்ற தன்மையை உணர முடியும். இது உணர்ந்த என் மனதிலே இதை முழுமையாக உணர்ந்த மாத்திரத்தில், அதை உணர்ந்த உடனேயே அவன் என் உடலில் கோயில் கொண்டான். அவன் எங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை என்று காட்டி அழியக்கூடிய என் உடம்பையே தனக்கு உகந்த புனித திருக்கோயிலாக கொண்டு உள்ளான். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. அப்ப உன் உடம்பு ஆலயம் அப்படின்னாக்கா, அந்த உணர்தலோட திரும்பி பார்க்கும்போதுதான் இறைவன் நமக்கு இங்க குடிகொண்டுள்ளதை உணர முடியும். சாதாரண அறிவாலையோ தர்க்க வாதத்தினாலேயோ இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் வழிபாடுகளாலோ அண்ட பிரிவில் நிற்கின்ற இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் எது உணராவகை நின்றனன் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இந்த திருமூலர். பரம்பொருளை வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உள்ளுக்குள்ள ஒரு பெரும் ஜோதி வடிவமாக வள்ளலார் குறிப்பிட்ட மாதிரியே அண்டலிங்க தன்மையாக நோக்கி தியானிக்கும் போது ஒரு புதுவிதமான ஆன்மீக விழிப்புணர்வு, புது உணர்வு ஏற்படுகின்றது. அந்த பேரு உணர்வானது மனித எல்லைகளை கடந்து 8 திசைகளிலும் உள்ள புவனங்கள் அனைத்திலும் வியாபித்து நிற்பதை நாம் உணர முடியும். அப்ப பிரபஞ்ச வெளியே தனக்குள் ஒடுங்குவதை ஒருவன் உணரும் போது பிரபஞ்சத்தை தாங்கும் அந்த ஈசன் சாதகனின் தூய்மை பெற்ற உடலை தனக்கான கருவறையாக கொண்டு கோயிலாக கொண்டு குடியேறுகின்றான். உடம்பார் அதியில் உயிரார் அதிவர் அப்படின்னாக்கா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு ஒரு பாடல சொல்லுவார். அப்ப அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டமாகிய நம் உடலுக்குள் காண்பதுதான் உண்மையான நாணம் அப்படின்றது. இந்த உடலையே கோயிலாக கொண்டதுக்கு பூசல் நாயனார் கதை ஒண்ணு இருக்குது. அவர் மனசிலேயே கோயில் கட்டி ஒரு மனதை நிலமாக்கி சிற்பிகளை கொண்டு கற்பனை பண்ணி ஒரு கல்லா எடுத்து வச்சு கற்பகிரகம் பிரகாரம் சுவரு அப்படின்னு ஒரு கோயிலை கட்டு கும்பாபிஷேகம் செய்யற நாளெல்லாம் நிவர்த்தி செய்யும் போது அதே ஊர்ல இன்னொரு மன்னன் காஞ்சி கைலாச நாயரை கட்டிக்கிட்டு
அங்க கும்பிடும்போது இறைவன் வந்து நான் இங்கதான் போவேன் அப்படின்றது ஒரு கதை இருக்குது. அப்ப திருவுண்டனார் வந்த மன்னன் வந்து இங்க பூசலார் கோவில் எதுன்னு கேட்கும்போது அங்க காணோம். அப்பதான் இறைவன்கிட்ட கேட்கும்போது அவர் மனதிலே கட்டின கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புற உலகில் நாம இறைவனை தேடுவதை விட பூசலாரை மாதிரி தூய்மையான அன்போடு நம் அகத்தை நாடினால் மனக்கோயிலே இறைவன் குடியேறுவதை நம்மாலும் உணர முடியும் அப்படின்றது. இதை நம்ம ப்ராக்டிக்கலா அந்த பாடலை எப்படி டே டு டே அப்ளிகேபிள் பண்ணலாம்னா, பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம உடம்போட பேசணும், உடம்பு ஹெல்த்தை பத்தி யோசிக்கணும். அதுக்கு அடுத்தது மன அமைதியா இருக்கக்கூடிய இன்னர் சைலன்ஸை ஃபாலோ பண்ணணும். மேக்சிமம் சைலண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆன்மீக சொற்பொழிவாற்றல் கலைகளுக்கு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள தேடுதல் இருக்கிறது. மனித நேயம் இவற்றோடு நாம் தியானிக்கும் போது இறைவனுடைய திருவடியை நோக்கி நகர முடியும் என்று கூறி தளத்தை கௌரி அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை, மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு ஒரு பேருண்மை, அப்புறம் பேருணர்வு எல்லாம் கலந்த ஒரு பாட்டு. அருமையான விளக்கம் நம்முடைய அன்பு மொழிகேசன் சொன்னாங்க. சிறப்பு. இதுல ஒவ்வொரு சொல்லா எடுத்து சொல்ற அளவுக்கு நிறைய இருக்கு. ஆனால் நேரத்தின் அருமை கருதி அப்படியே கடந்து செல்வோம். அது உணர்ந்தேன் ஒரு தன்மையை நாடி, அது உணர்ந்தேன் ஒரு தன்மையை நாடி, எது உணராவகை நின்றனன் ஈசன், எது உணராவகை நின்றனன் ஈசன், புது உணர்வான புது உணர்வான புவனங்கள் எட்டும், இது உணர்ந்தென் உடல் கோயில் கொண்டானே, இது உணர்ந்தென் உடல் கோயில் கொண்டானே, அது உணர்ந்தேன் ஒரு தன்மையை நாடி. இல்ல, தமிழ்ல இருக்கிற இந்த சுட்டு சொற்கள் என்று சொல்லுவோம். இது அது, இங்கிருந்து அம்மாம் பெரிய ஒரு பேரண்டத்தை பார்ப்பது ஒரு பார்வை, அங்கிருந்து இங்கு பார்ப்பது ஒரு பார்வை. இதில் எங்கிருந்து எதை பார்த்து எப்படி உணர்ந்து கொள்வது என்று எதுவும் உணரா வகையில் ஒரு திக்கு முக்காடி போறதுன்னு சொல்றாங்களா, எல்லா பக்கமும் எங்க பார்த்தாலும் அதே இறை அப்படின்னு பார்ப்பது ஒரு பார்வை. எல்லாம் கலந்த ஒரு புது உணர்வு. இது புது உணர்வுனா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான உணர்வு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் புது உணர்வுன்னு சொல்லுவோம். பாரதி சொல்றோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் களைந்து போம் திரும்பி வாரா அப்படின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி நினைச்சுக்கணும். இன்னைக்குதான் நம்ம பிறந்தோம், இப்போதுதான் பிறந்தோம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். நமக்கு அத இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதே கூட எப்படி அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி லுக்கிங் அட் திங்ஸ் இன் அ டோட்டல் ஃப்ரெஷ் நியூ பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முழுக்க முழுக்க ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தில் புதிய ஒரு பார்வையில் பார்ப்பது. சும்மா ஏற்கனவே சொன்னதை ஏற்கனவே இதுவா அப்படியே நான் வந்து இருந்து போவது கிடையாது. அதிலும் வந்து ஒரு நவீன பார்வையில் பார்ப்பது என்பது இது இந்த பாடல பல வகையில் அணுகலாம். நான் பார்ப்பது ஒரு உணர்வகையாக அணுகுவதாக நான் வந்து இதை பார்க்குறேன். அது எப்படி அப்படின்னா, இது நம்ம பார்க்குறோம், இது வந்து அண்டலிங்கத்தை பற்றி பேசுகிறோம். அண்டலிங்கத்தில் முழுக்க முழுக்க எங்கெங்கும் முழுக்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வியாபாரத்தில் மிக முக்கியமாக சேல்ஸில் வந்து இந்த டாமினன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது அங்கெங்கே எனாதபடி எங்கெங்கும் தெரிவது. அதாவது நம்மளோட பிராண்டிங் வந்து ரொம்ப கிளியரா தெரியணும் அப்படின்னா, அதுக்கு தமிழ் திரைப்பட பாடல கூட ஒரு ஒப்புமையா சொல்லுவோம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பது யார். இப்போ மக்கள் மனசில் நிற்கணும். அப்ப எத்தனையோ பிராண்ட் வரும் போகும், எத்தனையோ இது இருக்கும் இல்லாம இருக்கும். ஆனா
மக்கள் மனசுல நிற்கிதுன்னா அது வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறதான். இப்ப இந்த உணர்நிலை என்பதை எப்படி நம்ம பார்ப்பது? ஏதாவது ஒன்றில் மட்டும் வைத்துவிட்டு பார்ப்பதல்ல. எங்கெங்கும் வியாபித்து பரவி இருக்கின்ற அந்த பரம்பொருளை எங்கெங்கும் பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலான்ற மாதிரி அப்படி பார்க்கும் பொழுது அதோடைய அந்த ஒரு 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 பெரும் அந்த உணர்வு நிலையில ஒரு எக்ஸ்ட்ரெஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது உணர்ந்தேன். எது? ம். எங்கெங்கும் நிறைந்த ஒரு நிக்கமற இருக்கின்ற அந்த பெரும் பரம்பொருளை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு. அது உணர்ந்தேன் அப்படின்னா, அதை சொல்லும் பொழுது அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி இருந்தது. எப்படி இருந்தது? அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அது அது வந்து ஒரு இன்னும் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு உணர்நிலையில தான் அது சொல்றாரு. அது உணர்ந்தேன். அது எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு தன்மையா இருந்தது. அந்த 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 ஒரு தன்மைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அது அது எவ்வளவு சொன்னாலும் புரியாதுப்பா. அது வந்து உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாரி அவர் சொல்றாரு. அந்த ஒரு தன்மையை நாடி, அந்த தன்மை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க நேற்றைய பாடல்ல கூட நம்ம வந்து ஆழ்ந்து ஒரு பன்னோக்கு பார்வையில் அத வந்து சிந்தித்தோம். அந்த பாடல்ல சொன்ன மாதிரியே தான். நீங்க லிங்கமாக ஒரு ஆ வடிவமாக பார்க்கிறீர்களா? அந்த வடிவுக்கு அரசனாக இருப்பான். வடிவுக்கு அரசியாக. அதேபோல நீங்க வந்து ஒரு ஜோதியாக பார்க்கிறீர்களா? ஜோதியாகவே நீங்களும் அப்படியே உயிர் கலப்பு கலந்து பார்க்க முடியும். அல்லது அதுல பொன்னுடலாக பார்க்க முடியும். இப்படிலாம் பார்த்து சொல்றான். அப்புறம் வந்து உணர்நிலையாக பார்க்க முடியும். அதோடைய தொடர்ச்சி தான் இன்று நமக்கு பார்க்கிறதும் கூட. அந்த உணர்நிலையாக பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இறையை மிக முக்கியமாக மற்றது எல்லாமே எப்படி வேணாலும் இருக்கலாம். பக்தி என்பதை ஆங்கிலத்துல டிவோஷன் சொல்லுவாங்க. அதாவது முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்தல், தன்னை அப்படியே கொடுத்தல், தன்னில் கரைதல், அதோடு அந்த அந்த ஒரு ஒரு பிரபஞ்ச பெரும் நிலையோடு நம்ம உயிர் கலப்பு செய்தல், அப்படியே கரைந்து நான் வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கரைந்து இருப்பது. இப்ப ஒரு கடல்ல வந்து அத இதுவ கரைக்கும் பொழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து அது முழுக்க முழுக்க கடல் ஆயிடும். நீங்கள் ஒவ்வொரு துளியும் கடல் தான். ஒவ்வொரு துளியும் கடல் என்பது ஒரு கடலே ஒரு துளி மாதிரியே தான் பிரபஞ்சத்தை பொறுத்தவரைக்கும். அப்ப நீங்க எங்கிருந்து எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவோம். அதாவது நீங்கள் நிறைய பேர் இந்த இத சொல்றது உண்டு. நம்ம பார்த்திருப்போம். "ஓ காட்! ஐ ஹேவ் எ பிக் ப்ராப்ளம்" அப்படின்னா, "அட கடவுளே! எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை" அப்படின்னு சொல்றது தவறு. அது வந்து ஒரு பார்வை. அது என்னன்னா, பிரச்சனைய பெருசாக்கி கடவுள சின்னதாக்குற மாதிரி ஒரு பார்வை அது. அட கடவுளே! என்ற மாதிரி அப்படி சொல்லுகிற மக்களுக்கு. ஆனால், அத எப்படி தெரியுமா பார்த்து சொல்லணும் நம்ம? "ஹே ப்ராப்ளம், ஐ ஹேவ் பிக் காட்" அப்படின்னு. "ஏய் நீ சின்ன சாதாரண பிரச்சனை. எனக்கு பின்னாடி யார் தெரியுமா இருக்கா?" அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வந்து ஒரு பெரும் பாய்ச்சலில் என்னோடு யார் இருக்கா அப்படின்னு சொல்றது. இத இத இந்த பாடல பத்தி நம்ம சொல்லும் பொழுதே எனக்கு இந்த பாட்டு உடனே நினைவுக்கு வந்தது. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன பாடுவதை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆனா அது ஒரு 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 மகிழ்வுல வந்து சொல்றேன். என்ன தவம் செய்தனை யசோதா ஆ அப்படின்னு சொல்லிட்டு, ஈரேழு புவனங்கள் படைத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈரேழு புவனங்கள் அவ்வளவு புவனங்கள வந்து படைச்சவன எங்க தெரியுமா இருக்கு? இப்போ அப்படியே என் கையில ஏந்திக்கிட்டு இருக்கேன். அவன சீராட்டுறேன், அவனுக்கு பால் ஊட்டுறேன், அவனுக்கு தாலாட்டுறேன். அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அந்த அந்த தாயோடைய ஒரு அ யசோதையோட அந்த உணர்வ புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன் அதுல. அந்த மாரி வந்து திருமூலர் இங்க அப்படியே யசோதா மாரி அப்படி ஒரு அந்த உணர்வு வந்து எனக்கு அப்படியே இதுல இருக்கு. அப்போ அது உணர்ந்தேன். அது ஒரு தன்மையா இருந்தது. அப்படியே நாடி அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஆ முழுக்க முழுக்க அதாவது நாடு, அதை நாடாவிட்டால் எது வீடுன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது எதை நாட வேண்டும்? இந்த எங்கெங்கும் இருக்கின்ற அந்த பரம்பொருளை நாட வேண்டும். அப்படி நாடி இருக்கும் பொழுது எது நடக்கும் அப்படின்னா, எது உணரா வகை நின்றன. நீங்க இதுவரைக்கும் எப்படி எப்படியோலாம் அனுபவிச்சிருப்பீங்க. எப்படி எப்படியோ எது எதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது எந்த இதுலயும் இத வந்து இட்டுக்கட்டவே முடியாது. அந்த அளவுக்கு உணர முடியா ஒரு பெரும் உன்னதன்.
அப்போ எது உணரா வகையில வந்து அந்த அளவுக்கான ஒரு பேருணர்வு கொடுக்கின்ற அந்த ஒரு ஈசன் அது எப்படி இருக்கிறான்னா, ஒரு அப்படியே எது உணரா வகையில் நின்றன. அவன் எவ்வளோ நடக்குது. ஆனா, அவன் பாட்டு சும்மா இருக்கான். அப்படியே நின்றன. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்கன்னா, அப்படி எப்படி இருக்கும்? அந்த மாரி. அவ்ளோ பெரும் உணர்வு அப்படி இருக்கின்றவன், எது உணரா வகையில நின்றனன். அப்படி இருக்கின்ற அந்த ஈசன், எப்படின்னா தெரியுமா எனக்கு குடுக்குறான்? புது உணர்வ குடுக்குறான். அந்த புது உணர்வு என்று சொல்லும் பொழுது, இதுவரை எல்ல ஆ எது மாதிரியும், இது மாதிரி இல்லாத புது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. இது மாதிரியும் இல்ல, அது மாதிரியும் இல்லாத புது மாதிரின்னு வந்து விளம்பரத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு புது உணர்வை குடுக்குறான். அவன் யாரு? அப்படின்னா, அந்த உணர்வு வந்து என்ட்ட மட்டும் இல்லப்பா. அதுவும் அந்த செடியில இருக்கு. அதுவும் அந்த கொடியில இருக்கு. அதுவும் அந்த மலையில இருக்கு. அதுவும் அந்த கடல்ல இருக்கு. இது இல்ல. அந்த அந்த கோள்கள்ல இருக்கு. அதுவும் அந்த புவனத்துல இருக்கு. அப்படியே எல்லா புவனங்களிலும் இருக்கு. அது வந்து அதோடைய உணர்நிலையை, அதோடைய அதிர்வலையை, அதனுடைய உணர்நிலை வந்து எங்கெங்கும் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த புது உணர்வான புவனங்கள் எட்டும் அப்படின்றாங்க. அந்த அத்தனை புவனங்களும் வந்து ஒரு புல்லரிச்சு போயிருந்தன அப்படி இருக்கும். ஒரு ஒரு பெரு உணர்வோட இருந்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் நீங்கள் பக்தியுடையார் காரியத்தில் பதறார் நேத்து வந்த ஒரு பாடல பார்த்தோம்ல பாரதியோட. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பக்தி நிலையோடு நீங்கள் இருக்கும் பொழுது, ஒரு பித்து பிடித்தது போல ஆ ஒரு சித்து ஆன ஒரு நிலையோடு, அது முழுக்க முழுக்க எல்லாம் அவன் பார்த்துப்பான். கவலையே கிடையாது எனக்கு. எதை பற்றியும் கவலை இல்ல. அதான் பாரதி இன்னொரு இடத்துல சொல்லுவார். "எது நிகழினும் எனக்கேன் என்றிரு" அப்படிம்பான். என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கணுமா. ஏன்னா எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு இது. இப்ப இந்த மாதிரியான அந்த உணர்நிலையை நீங்க நம்ம இறையோடு இருக்கும் பொழுது ஒரு ஷாப்பிங் லிஸ்டோட போகக்கூடாது. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். ஏன் அவனுக்கு தெரியாதா சொல்லு. அவனுக்கு தெரியாத நம்ம அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறோமா? ஆனா நம்ம போறப்பயே ஒரு முழு நன்றி உணர்வோடும், இந்த பக்தி உணர்வோடும், அந்த நெறி உணர்வோடும் மிக சரியாக நம்ம அந்த சாதகங்களை செய்கின்ற அந்த ஒரு நல்ல ஒரு சாதகராகவும் தேர்ந்தெடுத்து நேற்று சொன்னோம் இல்லையா? ஒரு நலம், பிறர்க்கு செய் தகுதி. அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனா இருந்துட்டோம் அப்படின்னா, அந்த புவனங்கள் அனுபவிப்பதை நீங்களும் அனுபவிக்க முடியும். நாம் அனுபவிப்பதை எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த காற்று அசைகிறதா, ஒரு பூ மலர்கிறதா, ஒரு வேர் விடுகிறதா, எல்லாவற்றிலும் அந்த இறை வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் எதுவும் தெரியாது போல சிவனேன்னு நிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கின்ற ஒன்றை நாம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த நிறை வரி சொல்லுது. அது என்ன சொல்லுது? இது உணர்ந்த அது அப்படியே அப்படி சொல்றாரு. அது உணர்ந்தேன் இல்லையா? அது ஒரு தன்மையா இருந்துச்சா? அத நாடி அப்படியே எதுவும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உணர்வா நிலையோடு நின்றானா அந்த ஈசன். அந்த கொடுத்த அந்த ஒரு புது உணர்வு இருக்குல்ல, அந்த புது உணர்வு வந்து எனக்கு மட்டும் கிடைக்கலப்பா. இந்த 7ல் அந்த அத்தன 8 புவனங்கள் 8ம் கிடைச்சதா? அது உணர்ந்த ம். அது உணர்ந்த அது ஒரு பெரிய ஒரு மேக்னிஃபை பண்ணி, அது ஒரு சினிமாஸ்கோப் மாரி அது ஒரு முழுக்க அது எல்லாத்தையும் காட்டிட்டு, படம் காட்டிட்டு, அப்புறம் வந்து உள்ள வரும். அது உணர்ந்த என் உடல் இங்க வந்து இதோ பாருங்க, இத்துணூண்டு இருக்கிற அந்த ஒரு உடல் அப்படின்ற மாதிரி. இந்த உடல்ல வந்து குயில் கொண்டான். அப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்னா, இந்த உடல அப்படி அதுக்கு தகுதியா வந்து இந்த ஆன்மா ஆ ஆன்மானாவே நமக்கு இதுதானே. முழுக்க முழுக்க நம்மளது நம்மோட நேற்று பார்த்தோம் இல்லையா? அந்த பரம்பொருள், செம்பொருள் அ அதுவே வந்து நுண்பொருள். அதுவே ஒரு ஒரு மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் நம்மள்ட இருந்தாலும் அவன் வந்து எங்க இருக்கான் தெரியுமா? அ எங்க இருக்கான் தெரியுமா? அப்படின்ற மாதிரி அந்த யசோதை சொல்ற மாரி, இதுல சொல்லிட்டு என்னுடைய உடல்ல வந்து கோயில் கொண்டான்ப்பா அப்படின்றாரு. அப்ப அந்த நம்மளுடைய உடல்ல வந்து அதுவும் யாரு? அவ்ளோ பெரிய ஆள் வந்து நம்மளோட உடம்ப தேடி வந்து அங்க கோயில் கொள்றான் அப்படின்னா, அப்ப இது கோயில் கொண்ட ஒரு அதுதான் குடியிருந்த கோயில் என்று சொல்வார் இல்லையா? நாம் இறை குடியேறிய, குடியிருந்து கொண்டிருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற அற்புதமான ஒரு கோயில். அதனால தான் அந்த ஆன்மா நம்ம உடம்ப விட்டு போகும் பொழுது, அது ரொம்ப அருமையா வள்ளுவர் சொல்றாரு. அத பத்தி இன்னொரு முறை சிலாகிக்கலாம். அதுல வந்து ஒரு ஒரு தன்னை தாண்டி அதை விட்டுட்டு அப்படியே அதிலிருந்து அதுவரைக்கும் தங்கி இருந்துட்டு, அப்புறம் அங்கிருந்து அப்படியே பிரிஞ்சு போகுதாம் அது. அது போயிட்டு மறுபடியும் அந்த பரம்பொருளோட சேர்ந்து ஒண்ணு சேர்ந்துக்குதாம் அந்த உயிரு. அது மாதிரி அவன் வந்து தங்கியிருக்கிற ஒரு அருமையான ஒரு கோயிலாக நம்ம இருக்கு. அதான் உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். முன்னாடி சொல்றாரு ஒரு இதுல திருமலர். அது வந்து
நான் இப்படிதான் நினைச்சேன். அது இல்லப்பா, அப்படி கிடையாது, இழுக்கெல்லாம் கிடையாது, அது எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு அப்புறம் உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேம்மா. அப்ப அந்த உயிர் வளர்க்கின்ற ஒரு கோயிலாக நம்மளுடைய உடம்பும் இருக்கு. அப்ப அது முழுக்க முழுக்க அந்த ஒரு புலகாங்கிதத்தை, அந்த ஒரு உணர்வை நானும் அடைகிறேன். இந்த கோயிலும் அடைகிறது. இதே போல் நீங்களும் அடையுங்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் சொன்னவர் இவர்தான், திருமூலர். நிறைய நிறைய நம்ம புழக்கத்தில் இருக்கின்ற நிறைய விஷயம், அது ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் சொல்றது திருமூலர் தான். யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம் சொன்னது திருமூலர் தான். நிறைய இது போல நான் அடைஞ்ச இன்பத்தை நீங்களும் அடையுங்க அப்படின்னு சொல்றதாகவும் கூட இந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம். மிக மிக அருமையான உணர்வு கலப்பான உயிரோட்டமான ஒரு பாடல். மிக்க நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா, மிக அருமை. நல்ல விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிங்க. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. நான் முடிச்சுட்டு பேசிக்கிறேம்மா, நீங்க முடிச்சுப்பாரு. நன்றிங்க. இருக்காங்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1722வது திருமந்திரம். எங்கும் நிறைந்தவன் என்னுள் கலந்தான். திருமந்திரம். அது உணர்ந்தோன் ஒரு தன்மையை நாடி, எது உணரா வகை நின்றனன் ஈசன், புது உணர்வான புவனங்கள் எட்டும் இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டானே. அருமையான திருமந்திரம். முந்தைய மந்திரங்களில் விளக்கியபடி சிவலிங்கம் அமைக்க தக்க சாதனங்கள், பொருட்கள் எவை எவை, அதில் தனக்கு ஏற்றது எது என்பது உணர்ந்து அறிந்து தன்மையை நாடி, என்ன தன்மையன், எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி எது உணரா வகை, எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளை, சிவபெருமானை நான் என் மெய் அறிவால் அவன் 8 உலகங்களிலும் இடம் கொண்டு விளங்குகிறான் என்பதை உணர்ந்த போது, அவன் என் உடலையும் தன் இடமாக கொண்டு கோயில் கொண்டு எழுந்தருளினான். புது உணர்வு மெய்ஞானம். புவனங்கள் 8ஆவன. விண், மண், நீர், நெருப்பு, காற்று, சூரியன், சந்திரன், ஆன்மா என்ற 8ம் 8 உலகங்களாகவும், புவனம் என்பதன் பொருள் உலகம், இறைவன் இருக்கும் இடமாகவும் கூறப்படும். கழக வெளியீட்டில் திருவருள் உணர்வால் சிவனை உணர்ந்தோன் ஆருயிரும் சிவனும் புணர்ப்பினால் ஒரு தன்மையவாக நிற்கும் நிலைமையினை நாடி, எவ்வகையாலும் உணர ஒண்ணாதபடி நின்றவன் சிவன் என்று தெளிவன். தெளியவே சிவனது முற்றுணர்வாகிய திருவடி உணர்வு யான் எனது என்னும் செருக்காகிய தன்முனைப்பு அற்றவிடத்து விளங்கி மேம்படும். சிவபெருமான் விளங்கும் 8 இடங்களையும் என் பேருலகமாக கொள்ளப்படும். அவை பூதங்கள் 5, ஞாயிறு, திங்கள், ஆருயிர் 3 ஆகிய 8 எனப்படும். அம்முறையில் அடியேன் உடம்பினையும் கோவிலாக கொண்டு அருளினன். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள், துறவு அதிகாரம் 35வது. ஆசைக்கும் துன்பத்துக்கும் காரணமான நான் எனது என்னும் பல மன மயக்கங்களை விட்டவர்கள் வானிலும் மேலான புகழ் உலகம் பெறுவர். நாம் அனைவரும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். இறைவனே சிவபெருமானே எல்லாமுமாக இருக்கிறான். திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நமச்சிவாய என்னும் திரு 5 எழுத்தே பர ஞானமும் கல்வியும், நானறிந்த கல்வியும், கற்ற கல்வியும், என் நாவினால் இடை
ஈடு இன்றி போற்ற பெறுவதும் அதுவே நன்னெறியை காட்டுவதுமாகும் என்றார் திருநாவுக்கரசர். நம் திருமூலரும் சிவபெருமானை நாள்தோறும் நினைக்க வேண்டும். நமக்கு நல் வழிகாட்டியாக இருப்பது திருமூலர் அருளிய திருமந்திரம். நமக்கு முதல்வனாக இறைவனாக இருப்பவன் பரம்பொருளாகிய சிவபெருமான். அவனை நாள்தோறும் நினைப்போம், நல்லருள் பெறுவோம். அவருடைய புகழை நாள்தோறும் மக்களிடத்து பரப்புவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க. வாங்க கிருத்திகாமா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா, நீங்க உங்களுடைய கருத்து பதிவு பண்ணிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. நான் சொல்றேன்மா, நீங்க முடிச்சிட்ட பிறகு சொல்றேன். நன்றி. நீங்க தொடரலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மந்திரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னா எது உணரா வகை நின்றனன் ஈசனன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவென்று உணரா வகை அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, இல்ல எதனாலும் உணரப்படாதவன் அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னு நம்ம ரெண்டு வகை கேள்வி கேட்கலாம். அவர் சொல்றாரு, எது உணரா வகை நின்றனன் ஈசனன் அப்படின்னா இதுதான் அடையாளம் காட்ட முடியாது. ஏன்னா நம்ம நேத்திக்கு பார்த்த வகையில இந்த 3 நாளா பார்த்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றினாலும் எது ஒன்று கையில கிடைச்சாலும் அதை ஈசனாக பார்க்க முடியும். அதை லிங்கமாக நம்மால் வழிபட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்தோம். அததான் சொல்றாரு, அது உணர்ந்தோனொரு தன்மையை நாடி. எதை உணர்ந்தோனொரு தன்மையை நாடி? எதை பார்த்தாலும் நம்ம ஈசனாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. புறத்துல பார்க்கக்கூடிய அனைத்து பொருள், உள்ளே அகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து நிலைகள் எல்லாமே அந்த ஈசனுடைய திருமேனி, அந்த ஈசனுடைய வியாபகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாக்க அதுக்குள்ள இருப்பான். அதான் நின்றனன் ஈசனன், இதுதான் அடையாளம் காட்டி. அப்போ ஸ்படிகம் தான் லிங்கமா, இல்ல மரகதம் தான் லிங்கமா, இல்ல பிருத்வி தான் லிங்கமா, அப்புதான் லிங்கமா? இது இல்ல எல்லாவற்றிலும். அதனாலதான் வகைக்கு ஒன்னா வச்சுட்டாங்க, எல்லாத்துலயும் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம ஒரு 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 நூல் எடுக்கிறோம். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஒரு துண்டு எடுத்தீங்கன்னாலும் அந்த நூலினுடைய இழை இருக்கும். வேஷ்டி எடுத்தாலும், பட்டு எடுத்தாலும், பாவாடை எடுத்தாலும், புடவை எடுத்தாலும், இல்ல ஒரு நம்ம ஆடைன்னு எடுத்துட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த இழை எல்லாவற்றிலும். அது இல்லாத ஆடை இல்ல, நூல் இல்லாத ஆடை இல்ல. நம்ம பார்த்திருக்கோம்ல, எதுவா இருந்தாலும் நார்பட்டுன்னு சொல்றாங்க. அந்த நார் கூட வாழை இலை, வாழை நார் புடவை அப்படின்றாங்க. அந்த வாழை நார் துணி கூட எதனால் ஆகி இருக்கிறது? வாழை நாரை நூலாக செய்த அதன் மூலமாக தான் அதை நம்ம ஆடையாக நெய்திருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஆடை அப்படின்னா அதுல நூல் இருக்கு. அப்ப எல்லா ஆடையிலயும் அந்த நூல் இருக்கும். அததான் இந்த இடத்துல சொல்றா அவர், எது உணரா வகை நின்றன ஈசனன். இதுதானே சுட்டி காட்ட முடியாது, இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அவன் இருக்கான். ஏன்னா சுட்டி காட்ட முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அதுல மாத்திரம்தான் இருக்கான்னு ஆயிடும். இல்ல, அப்படி இல்ல, எல்லாவற்றிலும் இருக்கிறான். அப்படி உணர்ந்துட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, நாம் செல்லக்கூடிய அந்த உணர்வு நிலை ரொம்ப புதுமையானது. அதுதான் அடுத்த வரியில சொல்றாரு, புது உணர்வான புவனங்கள் 8 அப்படின்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இந்த புவனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய கணக்கு பார்த்திருப்போம். மொத்தம் 224 புவனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 108 புவனம், கந்தபுராணம் 108 புவனம் பத்தி பேசும். அதுக்கப்புறம் நம்ம சைவ சித்தாந்தத்துல 56 புவனங்கள் பத்தின ஒரு விஷயம் வரும். அப்போ இந்த மாதிரி புவனம்னா பல்வேறு வகையான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம், எண்ணிக்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா திருமூலர் முதலா ஒரு எண்ணிக்கை தர்றாரு நமக்கு. திருமூலரும் புவனங்கள் பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த புவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புவனம் படைத்தாள்
அப்படின்னு சொல்லி தேவியை பத்தி சொல்லுவாங்க. புவனம் படைத்தவளுக்கு மைந்தர்கள் ஐவர் அப்படின்னு பஞ்சபூதங்களினுடைய ஒரு தொகுப்பு பத்தி பேசியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய இருக்கும். ஆனா இப்பதான் முதல் முறையா அவர் என்ன சொல்றாரு, புவனங்கள் எட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல இந்த புவனங்கள் எட்டுங்கிற வார்த்தையை அவர் ரெஃபர் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, எதெல்லாம் புவனம்னு அந்தந்த நிலைக்கு தக்கன நமக்கு புரியும். அப்போ மொத்தத்துல எதெல்லாம் புவனம்னு நம்ம இங்க கணக்கெடுத்துக்கிறோம் அப்படின்னா, உரையாசிரியர்கள் அனைவருமே 5 ஐம்பூதங்கள், சூரியன், சந்திரன், இந்த இடத்துல ஆன்மாவை சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஆனா பின்னாடி ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது நந்தியை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பு வரும். அதற்கு பிறகு இன்னும் அடுத்தடுத்த நிலையில அக்னியை குறிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அத்தனையிலும் இப்ப நம்மளை கொண்டு போய் அங்க போய் சேர்த்துட்டார். இந்த புவனங்கள் 8ல இந்த இடத்துல ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா அந்த ஆன்மா இந்த 7 பஞ்சபூதங்களோடு சந்திர சூரியர்களோடு சென்று சேரக்கூடிய அந்த நிலை வந்துருச்சு. அதனால அந்த ஆன்மாவை அங்கே கொண்டு சேர்த்து வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, புது உணர்வான புவனங்கள் 8. அப்ப இந்த இடத்துல ஆன்மாங்கிற ஒரு சொல்ல சேர்த்துக்கிறோம். அது சேர்ந்து 8 ஆகிறது. அப்ப இதுல எல்லாம் இந்த 7 புவனங்களும், அப்ப நம்ம ஆன்மாவும் ஒரு புவனம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஆன்மா வந்து இந்த இந்த பிண்டம், அண்டமோட பிண்டம் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதுவும் ஒரு அண்டத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த அண்டத்துல இந்த ஆன்மா படைக்கக்கூடிய புவனங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து எதை வந்து உணர்வு நிலையில எடுக்கிறோமோ அதுதான். நம்ம வந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பக்திங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டா அது நம்முடைய புவனமாக மாறும். இல்ல அடுத்தாப்புல இல்ல என்னுடைய குடும்பத்தை கொடுத்த பாசம்னா அது ஒரு புவனமாக மாறும். இல்ல என்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்னா அது ஒரு புவனமாக மாறும். அப்போ இந்த மாதிரி நம்முடைய ஆன்மா நமக்கான புவனத்தை சமைத்து வைத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட புவனம் தான் உன்னுடைய ஆன்மா. அது எதை உணர்கிறது அப்படின்னா, புதியதான ஒரு உணர்வை உணர்கிறது. அது எது அப்படின்னா, இது உணர்ந்து என் உடல் கோயில் கொண்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்போ அந்த புவனம் எப்பேற்பட்ட புவனம் அப்படின்னா, நம்ம ஆன்மா நிறைய புவனங்களை சமைத்துக் கொள்ளும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வகையான உலகத்துல நம்ம வாழ்வோம்னு. அப்போ இந்த புது உணர்வான புவனம் என்ன அப்படின்னாக்க, இது உணர்ந்து என் உடல் கோயில் கொண்டானே. எது உணரா வகையும் நிற்பவன் ஈசன் அப்படின்னு அந்த தன்மையை நாடி நம்ம செல்லும் பொழுது, இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய ஆன்மாவை ஒரு புவனமாக மாற்றி அந்த புவனத்தில் இறைவனை குடிகொள்ள செய்யும் பொழுது எப்படி எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கிறான். எப்படி துணின்னு எடுத்துட்டு அதுல நூலிழை இருக்கோ அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய, இந்த பேரண்டத்துல இருக்கக்கூடிய அனைத்திலும் இறைவன் வியாபிச்சிருக்கான். அப்ப என்னுடைய ஆன்மாலையும் அவன் இருக்கான். இது ரொம்ப எளிதான புரிதல் இல்லைங்களா? அத வந்து உணர்வு ரீதியாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம் உடல் இறைவனுடைய ஆலயமாக மாறும். என்னுடல் கோயில் கொண்டானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை ஆலயமாக மாற்றுகிறான். ஆலயம்னா சுத்தமான ஒரு விஷயம்னு நம்ம மாத்திக்கலாம். அதனால கோயில் கொண்டானே. கோயில் அப்படின்னா கோனா அரசன், இல் அப்ப எது கோவில் அப்படின்னா அரசன் வாழுகின்ற இடம், அதுதான் கோயில். அப்ப யார் அரசன்? அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? நம்முடைய ஆன்மாவாக இருக்கிறான். அதை உணர்ந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவன் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், அதனால எனக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த புவனத்தோடு நம்மால் நம்ம ஆன்மாவோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறாரு. பார்க்க ரொம்ப எளிதான மந்திரம் மாதிரி தெரியும். ஆனா இந்த 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 7ஓட 8வது புவனமா நம்ம ஆன்மாவை வைக்கிறதோட சூட்சுமத்தை உணர்வினால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தியானத்துல போகும்போது இந்த மந்திரம் எல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய உதவி செய்யும். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. நல்ல விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. நான் என்னோடதையும் படிச்சிடுறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி.
ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation page. God stands uncomprehended, 8 worlds that are new awareness, knowing that He has enshrined in my body, one who has felt and sought the nature of that. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது உணர்ந்தோ அது உணர்ந்தோன் ஒரு தன்மையை நாடி, அது உணர்ந்தோன் ஒரு தன்மையை நாடி, அனைத்திலும் இருக்கிற ஒரு தன்மையை என்ன அப்படின்றத நாடி அது இறைவனை உணர்ந்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே இருக்கிறது லிங்கம் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது அந்த லிங்கம் தான் அப்படிங்கிறது. அந்த ஒரு தன்மையை நாடி அது உணர்ந்தோம். எது உணரா வகை நின்றனன் ஈசன். நான் ஆனா உணர்ந்துட்டேன், நான் இறைவனை உணர்ந்துட்டேன். ஆனா ஈசன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, எதுவுமே உணராத ஒரு வகை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறாரு ஈசன். ஏன்னா உணரணும் அப்படின்னா நமக்கு சக்தி வேணும். சக்தி தான் நமக்கு உணர வைக்கிறாங்க. ஆனா ஈசன் எப்படி இருக்கிறாருன்னா வைப்ரேஷனே இல்லாத, உணர்வே இல்லாத இடத்துல ஈசன் இருக்கிறாரு. அவரை உணர வைக்கிறதுக்கு எனக்குள்ள இருக்க சக்தி என்ன உணர வைக்கிறா. இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு உணர வைக்கிறாங்க. ஆனா ஈசன் அப்படி இல்ல அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். மன்னிக்கணும். அத ஈசனை உணர வைக்கிறதுக்காக சக்தி எனக்கு ஒரு உணர்வு தரா. இதுதான் தெய்வ உணர்வு, இதுதான் நீ உணர்ற ஒரு விஷயம் அப்படின்னு சக்தி எனக்கு கொடுக்குறா. ஆனா ஈசன் எந்த உணர்வுக்கும் எல்லா உணர்வுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவர்கிட்ட உணர்வுன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். புது உணர்வான புவனங்கள் 8. இத நம்ம உணர்ந்தோம்னு சொல்றதுனால இந்த புவனங்களை நம்ம என்ன அண்டலிங்கம் பார்த்தாலும் இது உணர்வுக்கு வந்தது அப்படின்றதுனால நம்ம இங்க உடம்புக்கு பிண்டத்துக்கு எடுத்துட்டு வந்துடலாம். பிண்டத்துக்கு எடுத்துட்டு வந்தா நம்மளோட புவனங்கள்னு பார்த்தா இப்ப அம்மாலாம் சொன்ன மாதிரி பஞ்சபூதங்கள், அதுக்கான நமக்கு கோஷங்களும் இருக்கு. அதை புவனங்களாகவும் எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் ஆன்மாவும் எடுத்து அந்த பஞ்சபூதங்களும் சேர்த்து 8 புவனங்களாகவும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம எல்லா இடத்தையும் இந்த உணர்வையும் தாண்டி 8 புவனங்கள் எது அப்படின்னு யோசிச்சோன்னா, பூத புவனம், தன்மாத்திர புவனம், இந்திரிய புவனம், மனோபுவனம், அகங்கார புவனம், புத்தி புவனம், பிரகிருதி புவனம், கலாபுவனம், இல்லைன்னா புருஷ புவனம், இந்த மாதிரி நமக்குள்ள எந்தெந்த உணர்வெல்லாம் நம்ம தாண்டணும்னு இருக்கு இல்லையா. இந்த உடலுக்கான உணர்வை தாண்டணும், இந்த உணர்ச்சிகளுக்கான அந்த விஷயத்த நம்ம தாண்டணும், ஐம்புலன்களுக்கானதை தாண்டணும், மனம் என்ற அந்த உணர்வுல நம்ம மீளணும். நம்மளோட அகங்காரம், நம்ம புத்தி, நம்ம ஆன்மா, நான் தான் இதுன்ற அந்த ஆன்மா நிலை மாறணும். அதுக்கு விழிப்பு நடக்கணும். இப்படி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது இந்த அசுத்தமாயாவும் நீங்கணும், அப்புறம் சுத்தமாயாவும் நீங்கணும். சுத்தமாயால இப்ப நம்ம மந்திரம் தான் முக்கியம், அது படிக்கிறதா முக்கியம், இறைவனை பிடிச்சிட்டு இருக்கிறதா முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் சுத்தமாயா. நம்ம இதெல்லாமும் கடந்து இறைவனாகவே ஆகணும் இல்லையா. அந்த இடத்துக்கு வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம கூடயே இருந்து சக்தி இதெல்லாம் இந்த உணர்வெல்லாம் மாற்றி அந்த அன்பு அமைதியில கொண்டு போய் ஒண்ணுமில்லாத உணர்வு அதுதான் இறைவன்றத புரிய வைப்பாங்க. அப்படி புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா என்னோட உடம்பு எப்படி இருக்கும், கோயிலாக இருக்கும் இல்லையா. எல்லாமே இறைவனுக்கானதாக மாறிடுச்சு. என்னோட புத்தி ஆகட்டும், என் அகங்காரம் ஆகட்டும், என் சித்தமாகட்டும், அனைத்தும் இறைவன் பக்கம் திரும்பிடுச்சுன்னா அங்க அன்பு அமைதிதான். அதை உணர வைக்கிறதுக்கு நமக்கு சக்தி. ஆனா ஈசன் எதுவும் உணரா வகையில இருந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறாரு. எல்லாத்துலயும் இருக்கிற லிங்கம், அதான் லிங்கம்னாலே எங்கும் நிறைந்த பரம்பொருள் தான். எல்லாத்துலயும் இருக்கிற லிங்கமா பார்த்தோம்னாலும் நம்ம பிருத்திவி லிங்கம், அப்பு லிங்கம், தேயு லிங்கம், வாயு லிங்கம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பார்க்கலாம். இல்ல இந்திரலிங்கம், அக்னி லிங்கம், அந்த வரிசையிலையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அது எல்லாமே இருக்கிற பரம்பொருள் நமக்கு உணர வைக்கிறது சக்தி. இறைவன் அந்த உணரா வகையில நம்ம போகணும்னா அந்த வைப்ரேஷனே இல்லை. அங்க அந்த ஒரு அசைவே இல்லாத நிலையில இருக்கிற சிவம்
அசைவே நில சிவத்திட்ட வந்து நம்ம போய் சேர்க்கிறாங்க. அத நீ சிவத்துல தான் இருக்கன்னு நமக்கு சொல்றது வந்து சக்தி தான் அப்படின்றக்கப்ப நான் இன்னைக்கு யோசிக்கிற விஷயங்கள் வந்து இவ்வளவும் நம்ம தாண்டணும்னா நம்மளோட எஃபோர்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிற விஷயம். நம்ம 6 கால பூஜை பத்தாது, 6 காலம் நினைக்கிறது பத்தாது. எப்பயுமே இறைவனோட இதுலயே இருக்கணும். அனைத்தையும் அன்பால வெல்லணும். ஏன்னா இங்க கஷ்டம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அன்பால பார்த்தா எல்லா விஷயமுமே நம்மளால சாதிக்க முடியும். அனுஷ்யா இருப்பாங்க இல்லையா? அனுஷ்யா தான் அவங்க பேர் நினைக்கிறேன். அவங்க வந்து இறைவனுக்கு ஆடை இல்லாம உணவு படைக்கணுன்ற ஒரு நிலை வரும்போது இறைவனையே குழந்தையாக்கிட்டாங்க. நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறோம். அவங்களெல்லாம் நம்ம குழந்தைங்களா மாத்தி யோசிச்சா கூட போதும். அன்பு நமக்கு வரும். அந்த அன்புனால நம்ம முழுக்க இங்க தூய்மை ஆயிட்டோம்னா இறைவன் நிலைநிறுத்தி நம்மளால நிக்க முடியும். இந்த பிரச்சனைகள் கிட்டயே போகாம அனைவரையும் குழந்தைகளாகவும் அதுவும் தெய்வத்தோட குழந்தைகளாக நம்ம பார்த்துட்டோம்னா இங்க நம்ம எதை வேணாலும் மீண்டு போக முடியும். இறைவனை பற்றி கொண்டு அந்த சக்தி நமக்குள்ள மகேந்திரன் ஐயா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சக்தியை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைத்தையும் இறை அம்சமாக நம்ம பார்த்து இத்தனையும் கடந்து அந்த சக்தியின் துணையோட இறைவனை அடையணும் அப்படிங்கிறது நான் சிந்திச்ச விஷயம். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை